உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொது காலத்தில் 14வது ஞாயிறு அன்னையாம் திருச்சபை எம்மை அழைப்பது எமது அழைப்பை பற்றி அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு. புனித லூக்கா நற்செய்தியின் வழியாக இறை இயேசு தனது 72 சீடர்களை திருத்தூதுவ பணியில் அனுப்புகின்றார். எமக்கு தெரியும், திருவிவிலியத்தில் 72 என்பது முழு உலக மக்களையும் நிர்வகிக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவை பின் செல்லும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற பொறுப்புதான் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துதல். ஆகவே இயேசு தனது சீடர்களை தான் செல்வதற்கு முன் அனுப்புகின்றார். உண்மையாகவே கிரேக்க மொழியில் ஆனா துவோ ப்ரோபொசபோ என்று கூறுவார்கள். ப்ரொசபோ என்பது முகம், அதாவது இயேசுவின் முகத்தை தாங்கிச் செல்லும் சீடர்களாக மாறும்படி, இயேசுவை அறிமுகப்படுத்தும் சீடர்களாக மாறும்படி. அதே நேரத்தில் இயேசு மீண்டும் கூறுகின்றார், இந்த உலகத்தில் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையின் இறுதி பயன் என்ன? மனிதர்கள் அறுவடை செய்வது பானை உற்பத்தி செய்து அதன் ஊட்டத்தை பெறுவதற்கு, பான் என்ற உணவினால் வரும் ஊட்டத்தை பெறுவதற்கு. இந்த உலகத்தின் ஊட்டத்திற்கு பான் முக்கியம். ஆகவே இந்த பானை தயாரிக்கக்கூடிய அறுவடை இந்த உலகத்தில் இருக்கின்றது. அதை மென்மேலும் மெருகூட்டி பயன்படுத்தி பானாக உற்பத்தி செய்ய வேலையாட்கள் குறைவு. ஆகவே எமக்கு இருக்கின்ற பொறுப்பு இறை இயேசுவின் முகத்தை தாங்கிச் சென்று இந்த உலகம் ஊட்டம் பெற அப்பத்தை உற்பத்தி செய்வதன் வழியாக இந்த உலகத்தை எமக்கு அழகாக்க முடியும். ஆகவே நாங்களும் சிந்திப்போம். கிறிஸ்துவின் முகத்தை ஏந்தி செல்கின்ற திருத்தூதுவர்கள் என்ற ரீதியில் எவ்வாறு இந்த உலகத்தில் நான் சாட்சி பகர்வேன் என்ற கேள்வியை கேட்போம். இந்த உலகை அழகாக்குவதற்கு, மெருகூட்டுவதற்கு எமது பங்களிப்பையும் கொடுப்போம். உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிர்.